ஐந்தாவது பரிகாரம். ஐந்தாவது பரிகாரம் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா, அரசு வேலை கிடைக்கிறதுக்கு, அரசு வேலை கிடைக்க, அரசாங்கம் சார்ந்த அது வேலை எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, அரசு வேலை, அரசாங்கம் சார்ந்த இப்படி எதுவாக இருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும், இந்த பரிகாரத்தை செஞ்சா நிச்சயம் ஒரு நல்ல பலன் கிடைக்கும். என்ன பண்ணலாம்? இப்ப நம்ம சில பரிகாரங்களுக்கு, நான் மந்திரங்கள் சொல்லாத பரிகாரங்களுக்கெல்லாம் நீங்க உங்க குலதெய்வத்தை சொன்னாவே போதும். ஒரு வளர்பிறை ஞாயிற்றுக்கிழமை இல்லாட்டி ஒரு ஞாயிற்றுக்கிழமை, அது வளர்பிறையா இருந்தா இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு வளர்பிறை ஞாயிற்றுக்கிழமையில ஒரு பித்தளை டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க. ஃபுல்லா ஒரு தண்ணி எடுத்துக்கோங்க. அந்த தண்ணியில தர்ப புல்லோ அருகம்புல்லோ போட்டுக்கோங்க. ஏதாவது ஒண்ணு போட்டா போதும். அதை போட்டு நீங்க வடக்கு முகமாக நீங்க எடுத்து, அந்த சுத்தமான நிலை, நீங்க கிழக்கு வடக்கு கூட வேணாம், கிழக்கு முகமாக நின்று அந்த தண்ணிய சூரியன் வெளிச்சம் படும்படி அந்த சூரியனோட வெளிச்சத்தை கையில பிடிச்சு ஒரு 2 நிமிஷம் இறைவனை, சூரிய பகவானை வேண்டி நில்லுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அந்த தண்ணீரை உங்களுடைய முகம் பார்க்கிற பிம்பமா பார்க்கணும். ஒரு கண்ணாடி பார்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி பிம்பமா அதுக்குள்ள பார்க்கணும். அப்படி பார்த்துக்கிட்டு கொஞ்ச நேரம் சூரிய பகவானை நீங்க வேண்டிக்கிட்டு, என்னுடைய காரியங்கள் அனைத்தும் நடக்க வேண்டும், அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலை செய்யறவங்க, அரசுக்காக எக்ஸாம் எழுதுறவங்க எல்லாமே நல்லா ப்ரேயர் பண்ணிட்டு, அந்த வேர்ல இருக்கக்கூடிய, அந்த தண்ணீர்ல இருக்கக்கூடிய வேரை தனியா எடுத்து வச்சுக்கோங்க. அந்த தண்ணியை குடிச்சுக்கோங்க. இதை தொடர்ந்து ஒரு 48 நாட்கள் தினம்தோறும் செய்யுங்க. தண்ணியை சூரியன் கிட்ட காமிச்சு, அடுத்து உங்களுடைய முகத்துடைய பிம்பம் பார்த்து, அந்த வேரை தனித்தனி வேரை தான் போடணும், ஒரே வேரா டெய்லி போடக்கூடாது, தனித்தனியா. அப்ப 48 நாட்கள் அந்த வேர் உங்களுக்கு கிடைக்கும். அதை உலர்த்தி காய வச்சு கருக்கி, பச்சை கற்பூரம் போட்டு கருக்கி சாம்பலாக்கி நெய் விட்டு இல்ல தேங்காய் நெய் விட்டு அதை மையாக்கி நீங்க தினந்தோறும் பொட்டு வச்சுட்டு வச்சிங்கன்னா அந்த காரியம் சீக்கிரம் சக்சஸ் கொடுத்துரும். இல்லை எனக்கு இப்ப நம்ம இன்னைக்கு பண்றோம், ஒரு 11 நாளே ஒரு எக்ஸாம் வந்துருச்சு அப்படின்னா, அந்த 11 நாள் வச்ச அந்த வேற கறிக்கு நெய் சாம்பலாக்கி அதை நீங்க வச்சுட்டு போங்க. நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். நெற்றியில வைக்க முடியல அப்படின்னா தலையிலையாவது நீங்க தடவிட்டு போங்க. அது உங்களுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும். அரசாங்கம் சார்ந்த எந்த பிரச்சனையா இருந்தாலும் இது தீர்க்கும். இது என்னுடைய கஸ்டமருக்கு நான் செய்து கொடுக்கக்கூடிய ஒரு பரிகாரங்கள். ஓகே, நம்ம 6வதுக்கு போயிடலாமா? 6வது பரிகாரம். தொழில் நடக்குது, கூட்டம் அதிகமா வரணும். மெயின் எல்லாரும் எங்களுடைய வீட்டுக்கு ஒரு தெய்வ சக்தி இல்லை, நம்ம அடுத்தது தெய்வ சக்தி இல்லைன்னு சொல்றோம். ஒரு தெய்வ சக்தி இல்லை, குலதெய்வம் எங்க வீட்டுக்குள்ள வரல, எங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் நடக்க மாட்டேங்குது, இந்த மாதிரி ஒரு அமைப்புல இருக்காங்க அப்படின்னு சொல்ல, பண விஷயங்கள் வர மாட்டேங்குது, ஒரு ஆளுமை திறன் இருக்க மாட்டேங்குது, என் பையன் ரொம்ப டல்லா இருக்கான், இப்படி ஒரு ஆளுமையான, என் பையன் ரொம்ப கௌரவமா இருந்தானே டல் ஆயிட்டான், இப்படி ஆளுமையான ஒரு